கோலிவுட் சம்பவ நேயர்களுக்கு வணக்கம் கைஸ். இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான படம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்பீங்க. இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன டிசி என்ற படத்தை பத்தி தான் உங்ககிட்ட விமர்சனம் பண்ண போறேன். நான் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்தை போயிட்டு பார்க்க போனேன். ஏன்னா திரைக்கு பின்னாடி இருந்து கேமராவில் மற்றவங்கள ஆட்டி படைச்சிட்டு இருந்து ஆட்டி படைக்க மட்டும் செய்யலாம், எல்லாரையும் வந்துட்டு மிரட்டிட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு திரைக்கு முன்னால், அதாவது கேமராவுக்கு முன்னாடி வந்துட்டு நடிக்கிறாரு, ஒரு ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு அப்படின்னும் போது எனக்கு பயங்கர கியூரியாசிட்டியாவே இருந்துச்சு. எப்படிதான் பண்ண போறாரு பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா நிறைய ஆக்டர் ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு ஆட்டி படைச்சாரு இல்லையா தன்னோட டைரக்ஷன்ல. ஸோ அவர் இப்போ எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டியோட போனேன். அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு டைரக்ஷன் வந்துட்டு அருண் மாதேஸ்வரன், அவருடைய டைரக்ஷன் எல்லாம் அது வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அனிருத், அவரு மியூசிக்னாலே அப்படியே தெறிக்க விடுவார் இல்லையா, எப்படி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த காம்போ எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை நான் பார்க்க போனேன். இந்த படம் வந்து தாஸ் அண்ட் சந்திராவுடைய கதைக்களம், அதுதான் டிசி. இது சாதாரண ஒரு லவ் ஸ்டோரி, லவ் அண்ட் ரொமான்டிக்கான ஒரு ஸ்டோரியா இருக்குமோ அப்படின்னு அங்கே போய் பார்த்தீங்கன்னா அது அப்படியே நம்மளுடைய மைண்டே வேற மாதிரி மாத்திருது. என்னன்னா லவ் ஸ்டோரி தான். லவ் லவ் ஸ்டோரியில இருக்கக்கூடிய டார்க் சைடு, அதாவது வயலன்ஸ், எமோஷன்ஸ், அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு த்ரில்லரான ஒரு மூவியா தான் இந்த படம் மூவ் ஆயிட்டே இருக்கு. சரி, ஓகே, இதுல எப்படிப்பா லவ் வந்தது அப்படின்னும் போது இன்டென்சிவ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பா போயிட்டு இருக்கு இந்த படம். சரி, ஓகே. அடுத்து இந்த படத்தோட ஹீரோ எப்படி நடிச்சிருக்காரு, லோகேஷ் கனகராஜ். தன்னுடைய படைப்புகளை வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம்ல தான் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சாரு இந்த சினிமா துறையில இருந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். LCU அவருடைய நேம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே செல்லமா அவரை கூப்பிடுறது எல்லாமே தெரியும். ஸோ இவர் எப்படி நடிச்சிருக்காரு, ஒரு ஹீரோவா இந்த படத்துல தன்னுடைய ஆக்டிங்கை காட்டியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி போனா அங்க அவர் லோகேஷ் கனகராஜாவே இல்லை, அந்த தாஸ் என்ற கேரக்டராகவே மாறிட்டார். அவருக்குள்ள வந்துட்டு என்னமோ, அதாவது சந்திரமுகியா மாறிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு டைலாக் நம்ம கேள்விப்படுவோம்ல, அந்த மாதிரி இந்த தாஸ் என்ற கேரக்டருக்குள்ளவே லோகேஷ் அப்படியே போயிட்டார். சில இடங்கள்ல வந்துட்டு அவர் ஆக்ட் பண்றதை விட அந்த கேரக்டருக்குள்ள போய் பயங்கரமா மிரட்டுறாரு. அந்த ஒரு மிரட்டல், அந்த ரூட்னஸ் அப்படியே ஒரு லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு ஒரு ஹீரோவா அப்படின்னு பார்க்கணுன்ற அந்த எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம போறோம் இல்லையா. அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரவுடி, ஒரு பழி வாங்கும் ஒரு எண்ணத்தோட இருக்கக்கூடிய ஒரு ஆளாத ஒரு தாசா தான் நம்ம பார்க்கணுங்க. அந்த அளவுக்கு எமோஷனலை காட்டுறாரு, மிரட்டுறாரு, பயங்கரமா வந்துட்டு ஒரு ஃபைட் சீன்ல வேற மாதிரி சதக் சதக்குன்னு அப்படி தெறிக்க விடுறாரு, அந்த மாதிரி இருக்காரு. அவர் வந்துட்டு அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாரு அப்படின்லாம் சொன்னான். அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தோட ஹீரோயின் இருக்காங்களா, சந்திரா என்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்களா, அவங்க வந்துட்டு சந்திராவே அவங்களும் அதே தான், அந்த கேரக்டராகவே மாறிட்டாங்க. அந்த கேரக்டராகவே மாறி அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அந்த படம்னே சொல்ல முடியலங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமான கதைக்களமா இருக்கு, வித்தியாசமான முறையில எடுக்கப்பட்ட ஒரு டைரக்ஷன்ல எடுக்கப்பட்ட படமா தாங்க இருக்கு. இன்னொன்னு, இந்த படத்துல இன்னொன்னு ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மியூசிக் டைரக்டர் அனிருத். சொல்லவா வேணும், பிஜிஎம் ஒரு பக்கத்துல கலக்கியடியே வேற மாதிரி பண்ணி வச்சிருக்காரு, இன்னொரு பக்கம் மியூசிக் வேற லெவல்ல தெறிக்க விட்டுருக்காரு. படத்துக்கு ஏத்த மாதிரி கரெக்ட். அனிருத்னாலே நம்ம எந்த அளவுக்கு வைபாவோ நம்ம எல்லாருமே தெரியும். ஸோ இந்த படத்துல இன்னும் வேற மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்க்கும்பொழுது அந்த அளவுக்கு அது ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கா அப்படிங்கறதான் கொஸ்டின். ஸோ இது நீங்க வந்துட்டு தியேட்டர்ல போய் பார்த்தாதான் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும். இந்த படத்தோட பிக்கெஸ்ட் பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைரக்டர் அருண் மாதேஷன் அவருடைய ட்ரீட்மெண்ட். ஸோ அவருடைய படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அது மாதிரி இந்த படத்தை எப்படி கொண்டு போக போறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு ஹீரோவா நடிக்கிறாரு, சொதப்பேருவாரோ கரெக்டாக கொண்டு போவாரோ அப்படிங்கிற மாதிரி டபுள் மைண்டோட இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு இது ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம். அருண் மாதேஸ்வரன் செம்மையா ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு, எல்லாரையும் செம்மையா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ரசிகர்களுக்கு வந்துட்டு ஒரு அழகான விருந்தா கூட கொடுத்துருக்காருன்னு கூட சொல்லலாம். இந்த படம் முழுக்க வந்து ரொம்ப அதிரடியான பர்ஃபார்மன்ஸ்னு அப்படின்னு சொல்ல முடியாது. சில இடங்கள்ல வந்துட்டு ஸ்லோ டவுனா தான் போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து ஒரு மாதிரி ரகலையா தான் ஏன்னா இது வந்து த்ரில்லர் மூவின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலான இருக்கக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரியான மூவி கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம கிட்ட ஆரம்பத்திலேயே சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு தாசன் சந்திராவுடைய லைஃப்ல நடக்கிற விஷயத்த வந்துட்டு அதை நமக்கு காமிக்கிறாங்க. இதுல வந்துட்டு அவர் ஒரு கேங்ஸ்டரா வராரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. டார்க் ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லர் மைண்ட் செட்ல போனீங்கன்னா இந்த படத்தை நீங்க என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இதுல முக்கியமான கேள்வி, ஒரு டைரக்டரா லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய டேலண்ட்டை வெளிக்காட்டினார், அதே மாதிரி ஒரு ஆக்டரா வெளிக்காட்டுவாரா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட மட்டும் போவாதீங்க. ஏன்னா ரெண்டுமே மனுஷன் அவ்வளோ ஈஸியா பண்ணிட்டு போறாரு. ஒரு பக்கம் டைரக்ஷன்னா அதிரடி காட்டுறாரு, இன்னொரு பக்கம் ஆக்டிங்னும் போது அந்த அளவுக்கு அதிரடி காட்டுறாரு லோகேஷ் கனகராஜ்.
இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் இது ஃபர்ஸ்ட் ஆக்டிங் அட்டெம்ப்ட் இல்லையா? அந்த மாரி பார்க்கும்போது வேற லெவல்ல பண்ணியிருக்காருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆக்டிங்னாலே மத்தவங்கள ஆட்டி படைக்கிறவருக்கு இவரால நடிக்க முடியாதா? அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணா இதுவே ஒரு சர்ப்ரைஸா குடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு அந்த அத சொன்னேன் இல்லையா? அந்த கேரக்டராவே மாறி அந்த அளவுக்கு தத்ரூவமா நடிச்சிருக்காரு. தாசாவே வாழ்ந்திருக்காரு இந்த படத்துல லோகேஷ். டிசி படம் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான படம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரிக்குள்ள ஒரு படம். ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மென்ட் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த படம் உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும். இந்த படத்துல லவ் இருக்கு, எமோஷன் இருக்கு, டார்க்னஸ் இருக்கு, த்ரில்லர் அதுக்கப்புறம் ரொமான்டிக்கும் இருக்கு. ஸோ நீங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ ஒரு கம்ப்ளீட் டிஃபரெண்டான ஒரு நியூ அவதாரா கூட நீங்க இந்த படத்துல அவர பார்க்கலாம். இந்த படம் வந்துட்டு ரொம்ப ஆஹா! ஓஹோ! சூப்பரா இருக்குப்பா! அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஜஸ்ட் லைக் தட் அவ்வளோதான். ஒரு 5 மார்க்குக்கு ஆவரேஜா குடுக்க போனீங்கன்னா, ஒரு 3.5 அவ்வளோ குடுக்கலாங்க. அவ்வளோதான். நீங்க இந்த படத்த பார்த்துருந்தீங்கன்னா, நம்ம சேனல்ல போய் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எப்படி இருக்கு? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி லோகேஷ் கனகராஜ் நடிச்சிருக்காரா? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி இந்த ஸ்டோரி வந்திருக்கா? அந்த படத்தோட ஹீரோயின் எப்படி நடிச்சிருக்காங்க? அதே மாரி இந்த படத்தோட டைரக்டரும், இன்னொரு பக்கம் மியூசிக் டைரக்டர் அனிருத் எப்படி போட்டிருக்காங்க மியூசிக்? ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம கோலிவுட் சம்பவம் சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வேற ஒரு படத்தோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி.